ஆஃபீஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரம்ஜான் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ரம்ஜான். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு எனக்கு பேரன் பிறந்திருக்கான். அதுதான் ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு இந்த வருஷம். அல்ஹம்துலில்லாஹ். முதல் நாள் நைட்டு இந்த மாதிரிலாம் டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா பருப்பு பாயசமும் பாசிப்பருப்பு பாயசம், இது நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள். அது மாதிரி மைதா மாவும் பூரியும் மட்டன் சால்னாவும் தான் செஞ்சுருந்தோம். காலையில் மட்டன் சால்னா, பூரி, பாசிப்பருப்பு பாயாசம் இது வச்சு தான் சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா இந்த தொழுகை சாப்பிட்டுட்டு தான் போய் தொழுவாங்க. அதனால் முதல்ல காலையில் ஏர்லி மார்னிங்கே செஞ்சுட்டேன். சாப்பிட்டுட்டு தொழுகைக்கு கிளம்பிட்டாங்க. மத்தியானம் தான் டாஸ்கே. எல்லாம் வாங்கி வச்சுருந்தோம் மத்தியானம் செய்கிறதுக்காக. என் பேரன் செய்ய விடலை, சமையல் செய்ய விடலை. அதனால் அப்படியே கடையிலே வாங்கிட்டோம். சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 கடையில் வாங்கி சாப்பிட்டாச்சு. பிறந்து 24 நாள் தான் ஆகுது. அதனால் குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லை, அழுதுகிட்டே இருந்தான். அதனால் சமைக்கலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாயந்தரம் அதே நோம்பு திறக்கிற டைமில் வடை பஜ்ஜி சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னு வடை, போலி, ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டு இன்னையோட ரம்ஜான் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.